கள ஆய்வில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் 5 மாவட்ட ஆட்சியர்களுடன் முதல்வர் ஆலோசனை நடத்தி வருகிறார். இது பற்றிய தகவல்களோடு எமது செய்தியாளர் செல்வகுமார் இணைகிறார். செல்வகுமார், இன்று முதலமைச்சர் ஆலோசனை நடத்தக்கூடிய இந்த நேரத்தில் என்னென்ன மாதிரியான முக்கிய விஷயங்கள் கேட்டறியப்பட இருக்கின்றன? விவரங்களை பகிர்ந்துக்குங்க. கள ஆய்வில் முதலமைச்சர் என்ற திட்டத்தின் கீழ் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் 3வது கட்டமாக தற்பொழுது மதுரை, திண்டுக்கல், தேனி, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் சேர்ந்த மாவட்ட ஆட்சியருடன் கலந்தாலோசனை நடத்தி வருகிறார். திமுக அரசு பதவியேற்றவுடன் நேரடியாக சம்பந்தப்பட்ட மாவட்டங்களுக்கு சென்று அங்கே கள ஆய்வில் ஈடுபடுவோம் என்று முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் ஏற்கனவே தருமபுரியில் முதல் கட்டமாகவும் அதைத் தொடர்ந்து சேலம், அதனைத் தொடர்ந்து தற்போது 3வது கட்டமாக மதுரையில் இந்த கள ஆய்வு கூட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இதற்காக 5 மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட ஆட்சியர்கள் வந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, கூடுதல் ஆட்சியர்கள், காவல்துறை சேர்ந்த அதிகாரிகள், அது மட்டுமல்ல இந்த வருவாய்த்துறை சேர்ந்த உயர் அதிகாரிகள், அமைச்சர்கள் கே.என். நேரு, ஐ. பெரியசாமி, உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். அதே போன்று தலைமைச் செயலாளர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார். குறிப்பாக தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய இந்த வளர்ச்சி திட்டங்கள், அறிவிக்கப்பட்ட திட்டங்களில் என்ன மாதிரியான திட்டங்கள் மக்களிடம் சென்றடைந்திருக்கின்றன, அந்த திட்டங்களை மேலும் மக்களுக்கு கொண்டு செல்வதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது குறித்த ஆய்வுகளை தற்போது முதலமைச்சர் மேற்கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, ஏற்கனவே கூடுதலான என்ன திட்டங்கள் அறிவிக்கப்பட வேண்டும் என்பது குறித்து அதில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் என்ன என்பது குறித்தும் இந்த மாவட்ட ஆட்சியருடன் அதே போன்ற அதிகாரிகளுடன் கலந்தாலோசித்து அதற்கான முடிவுகளை முதலமைச்சர் தெரிவிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்திற்கு மேலாக இந்த ஆய்வுக் கூட்டங்கள் நடைபெறும். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் இன்று மாலை நாகர்கோவில் நடைபெற இருக்கின்ற அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார். நன்றி செல்வகுமார், தற்போதைய தகவல்களுக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.